நல்லா இருக்கு. எல்லா கேஸ்டிங்கும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு கண்டென்ட்டா படத்துல வந்து மணி சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ராதிகா மேமோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அதான் ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபீல் குட் மூவி தான். லைக் எல்லாமே இருக்கு, காமெடி இருக்கு அண்ட் சப்ஜெக்டும் இருக்கு. அண்ட் மெயினா பெண்ணுங்களுக்காக முக்கிய பொண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. வெரி நைஸ். இந்த படத்தை ஃபுல்லா காமெடி ஒர்க் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா படத்துல மெசேஜ் அணியை தெளிச்சிருக்காங்க. படத்துல எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா நீ இப்பயே பார்க்க வேண்டிய ஒரு படம். நாளைக்கு வந்து அவங்களை முதியோர் கொண்டு போய் விட போறான், இல்ல அவங்களுக்கு நாளைக்கு ஏதோ மருத்துவ செலவு பார்க்க முடியும், போய் இந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீ வந்து வீட்டுல ஒரு அம்மாவா இருக்கியா, பசங்களுக்கு ஏன் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறியா, உனக்குமான படம் வந்து பாரு அப்படின்ட்டு எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜ் கொடுத்துருக்கோம், படத்தை அங்கேயும் தெளிச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே இந்த வீக்கெண்ட் ஒரு சரியான ட்ரீட் சார். சூப்பரா மியூசிக்கும் பயங்கரமா இருந்துச்சு படத்துல. ஸோ எல்லாமே படத்துல வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு சார். அதாவது எப்பவுமே இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா உட்கார வச்சு அப்படியே நம்மள அறுத்து கொண்டு போய் கடைசியில் அழ வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த படம் அப்படி கிடையாது. எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஏன்னா ஓவரா நம்மள பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. படம் வந்து சொல்ற விதத்துல சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு பிளஸ், பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசேஜே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா சொல்லிருக்கீங்க. இப்போதைய ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி நின்று பேசிக்க மாட்டேன். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சி இந்த படம். காமெடி எனக்கு எதிர்பார்க்க இடத்துல காமெடி அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. எமோஷனலாகவும் நல்லா கனெக்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய மெசேஜ் மட்டும் நிறைய நிறைய தேவையான ரொம்ப கரெக்டாக இருக்கு. எதை சீரியஸாக சொல்கிறோமோ சீரியஸாக சொல்லிக்காங்க, எதை காமெடியாக சொல்லும்போது காமெடியாக சொல்லிக்காங்க. தாய் கிழவின்றது பாட்டு இருக்கு, காட்டாம படம் இருக்கு, வேர்டு கேட்சியா இருக்குன்னு தாய் கிழவி கடைக்கும் நம்ம கரெக்டாக சும்மா அது சூப்பர் பண்ண. நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க சூப்பர். அவங்க 3 பேர் அண்ணன் தம்பிக்கு தான் பர்ஃபெக்ட் கேஸ்டிங். எப்படி யோசிச்சு எப்படி 3 பேர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ அதுதான் சொல்லி ஆகணும். ரைட்டிங் நம்ம நல்லா பர்ஃபெக்டா பண்ணிட்டாலே சாங் பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன சாங் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகிடும். ஐயோ நான் இன்டர்வியூ அவ்வளோ சில்ட்ரன்ஸ் அதை ஓட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படம் வந்து நல்லா இருந்தது அண்ட் என்கேஜிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த சின்ன சின்ன லேக் மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே படம் ஓவரால் என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் ராதிகா சரத்குமார் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம், லாஸ்ட் 20 நிமிஷம் இது மட்டும் தான் வந்து அவங்க வந்தது. மற்ற எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் அந்த படத்தையே கொண்டு போனது. அண்ட் நடுநோட்டில் அவங்க பண்ண அந்த ஹியூமன் மூமெண்ட்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. நடுநோட்டில் அந்த கமலோட பாட்டு ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் தான் வந்து நிறைய ஹியூமர் வந்து நிறையா கொண்டு வந்தது. அண்ட் நிறைய எல்லாருமே கிளாப்ஸ் வந்தது. அண்ட் ஹியூமர் எலிமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. பட் ஓவரால் படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் பிரபாகரன் நல்லாவே போட்டிருக்காங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து அங்கங்கே எலிவேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் அந்த மியூசிக் இது கமல்ஹாசனோட அந்த ரெஃபரன்ஸ் அவர் கொண்டு வந்தது நல்லாவே இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு படத்துக்கு? தாய் கிழவிங்க படத்துக்கு தாய் கிழவி வச்சது கரெக்ட் தான். ஆனால் வந்து ராதிகா சரத்குமார் கம்மியான இதில் கம்மி நேரம் தான் வந்தாங்க. மற்ற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான். ஆனால் கடைசியில் அவங்க சொல்கிற மெசேஜ் வந்து கரெக்டாக ஆக்டாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு சோஷியல் மெசேஜ், நடுவில் ஒரு 2-3 சோஷியல் மெசேஜ், அது எல்லாமே சூப்பராக இருந்தது. பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குட்டி பசங்க அவங்க 3 பேருமே அவங்க 3 பேர் தான் படத்தை கொண்டு வந்ததே. முனிஷ்காந்த் இவங்க 4 பேர் தான் அந்த படத்தை வந்து கேரி அவுட் பண்ணது. அதுல நடுவில் அந்த குட்டி பையன் வருவான், அவனும் சூப்பரா இருந்தது. அண்ட் பேட்ட படத்துல வில்லனா வருவார்ல, அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த 5 பேருமே நல்லா பண்ணியிருந்தாரு. மற்றபடி படம் வந்து தாராளமா ஒரு வாட்டி பார்க்கலாம்.